சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் கனகாவுக்கும் நம்ம மனோஜுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதே நேரத்துல இங்க முத்துவும் மீனாவும் மேல ரூம் கட்டுறதுக்காக பர்மிஷன் எப்ப குடுப்பீங்கன்னு கேட்க வந்திருக்காப்ல இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் பொறுங்க. இப்ப நெறைய வேலை போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? மனோஜ் ரொம்ப ஆசையா அதான் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன்ல. எப்ப நம்ம ஊட்டிக்கு போலாம், கொடைக்கானலுக்கு போலாம், உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுத்தி பார்க்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாகிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப மீனா நம்ம மனோஜ பாத்தர்றாப்ல. முத்துவ கூப்பிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. நல்ல வேளை மாலை வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியக்காரர் கையில இருக்கு. உடனே மனோஜ் அத சாதகமா யூஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு. நான் சாட்சி கையெழுத்து போட வந்தேன் அப்படின்னு பொய் சொல்லி எப்படியோ தப்பிச்சுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இங்க நம்ம வீட்ட தான் காமிக்கிறாங்க. வீட்ல என்னடான்னா, ஸ்ருதியும், மனோஜும் ஒரு பக்கம் படிக்கட்டுல நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரூமுக்குள்ள நின்னு நம்ம மீனாவும், முத்துவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பாட்டி பாத்தர்றாங்க. உடனே பஞ்சாயத்த கூட்டிடுறாங்க. அதுலயும் விஜயாவ கூப்பிட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. "நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பசங்க என்ன பண்றாங்கன்னு நீ கவனிக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு பயங்கரமா ரோஸ்ட் விடுறாங்க நம்ம பாட்டி. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் நீங்கலாம் பேசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம முத்துவும், மீனாவும் இதுக்கப்புறம் நாங்க பேசவே மாட்டோம், பார்த்துக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் வராப்ல. மனோஜ கூப்பிட்டு வச்சு, "உங்க அண்ணன் பாரு எவ்வளோ நல்லா நடந்துக்கிறான், வேலைக்கு போயிட்டு வரான். இவனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்." அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே மனோஜ் பதறி போயிடுறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரோகிணி கிறிஸ அழைச்சுக்கிட்டு வந்து நம்ம மனோஜ் கடையில இருக்கும்போது மனோஜ் கிட்ட விட்டுட்டு போறாங்க. "இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் கிறிஸ பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் ஆரம்பத்துல முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. "நீ டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போடணும் அப்படின்னா, நீ மனோஜ் இந்த கிறிஸ நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவோம். வேற வழியே இல்லாம நம்ம மனோஜும் ஓகே சொல்லிடுறாப்ல. இப்ப கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாப்ல. நம்ம மனோஜ் புரியாம உளறிக்கிட்டு இருக்கிறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு.